பாம்பே பஜார் ஆதரவாளர்களுக்கு விக்கி ப்ரோஸின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2025 எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? சிம்மராசிக்காரர்கள் ஆல்ரெடி ஒரு மாதிரி நொந்து போயிருந்திருப்பீங்க. என்னடா இது, நம்ம ஒன்று நினைக்க வாழ்க்கை ஒன்றா நடந்துக்கிட்டு இருக்கு, இவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சோம், இவங்க இப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க, துரோகங்களை படிப்படியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், கண்ணை திறந்து பார்த்தா எல்லா பக்கமும் ஒரு மாதிரி அப்படியே மூடப்பட்டு இருள் அடித்த நிலையில் இருக்குதே வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான உங்களை சுற்றி இத்தனை வருஷம் நடந்துக்கிட்டு இருந்தது பொய் துரோகம் அப்படின்றத அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. என்னங்க எப்போ பார்த்தாலும் சிம்மத்துக்கு நல்லது சொல்ல மாட்டேங்கன்னு கேட்டிங்கன்னா, உண்மையை சொல்லக்கூடிய அமைப்புகளில் சிம்மராசிக்காரர் அத்தனை பேருக்குமே இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு சாதகமான நிலை இல்லை. 2027 ஜூலைக்கு பிறகு சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு முன்னுக்கு என்ன இருக்குது? இந்த இடத்துல உங்களுடைய 8ஆம் பாவகம் ஆல்ரெடி சனி இருக்கிறாரு. சனி வக்கரம் அடைஞ்சு குருவா மாறுறாரு, சுக்கிரனா மாறிடுவாருன்னு யாராவது பலன் சொன்னாங்கன்னா தயவு செய்து கேட்காதீங்க. சனி எப்பொழுதும் சனி இருக்கும் பார்க்கும் இடங்களை கெடுக்கக்கூடிய ஒரு பிளானட் தாங்க சனி. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன செய்வார்? உங்களுடைய தொழிலை கெடுப்பார், அதிர்ஷ்டத்தை கெடுப்பார், வருமானத்தை கெடுப்பார், குடும்பத்தை கெடுப்பார். பணம் தட்டுப்பாட்டை இன்னாரும் மேக்சிமம் 98 விழுக்காடு சிம்மராசிக்காரங்க அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்? கடந்த காலத்தில் யாரையோ நம்பிட்டான், அவரை நம்பிட்டான், இவரை நம்பிட்டான் அப்படின்ற மாதிரி. இந்த மாதத்தினுடைய ஒரு ஆறுதலான விஷயம் என்ன? 12ஆம் பாவகமும் வலுத்து செயல்படுது, ராசியும் ஒரு அளவுக்கு பலமாக இருக்குது. என்ன? 12ஆம் பாவகம் சுபத்துவ நிலையில் இருக்கும்போது 2 பிரச்சனைகள் இருக்குது. உங்களுக்கு மற்றொருத்தர் தூண்டில் போடுவார். எதை வச்சு? ஷேர் மார்க்கெட்டில் போடுங்க, யூகவணியத்தில் போடுங்க, இதில் போடுங்க, அதில் போடுங்க, பிட்காயினில் போடுங்க அப்படின்னுவார். ஆனால் உண்மையிலே அது கை கொடுக்குமா அப்படின்றது இப்போவே உங்களுக்கு தெரியும். பாக்கெட் ஆல்ரெடி காலியாக இருக்கும், கடன் வாங்கியாவது கொடுக்கலாம் அப்படின்ற சிந்தனைகள் போகும். தயவு செய்து இந்த அமைப்புகளை ஒரு 2 வருஷத்துக்கு நினைச்சே பார்க்காதீங்க. அப்படியெல்லாம் எந்த லாபமும் இப்போதைக்கு வரப்போறது இல்லைங்க. திருமண மாதிரியான அமைப்புகள் பண்ண போறேன் அப்படின்னா தயவு செய்து இந்த இடத்துல ராசியை பற்றி பேசுறவங்க, லக்னத்துக்கு 6 8ஆம் பாவகம் 2 பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ 6 8ஆம் பாவகம் செயல்படாமல் இருக்கிற பட்சத்தில் திருமண அமைப்புகளை பண்ணுங்க. ஆனாலும் அதில் சில நெருடல்கள் இருக்கும். காதல் விவகாரங்கள்லாம் இப்போ நல்ல அமைப்புகள் சொல்ற மாதிரி இல்லைங்க. அதனுடைய முடிவு என்னன்றது இப்பவே உங்களுக்கே தெரியும். 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் ராசியில் வந்து அமர்வது ஒரு நல்ல தன்மைனாலும் கூட ஒளி கிரகம் கேதுவோட சேரக்கூடாது. என்ன நடக்கும்? உங்களை ஒரு மாதிரி மழுங்கடிக்கக்கூடிய அமைப்பு, மனசு கலக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு, ஆல்ரெடியே ஒரு மாதிரியான கலக்கங்கள் எங்கிருந்து எந்த பிரச்சனை வருதுன்றதை கெஸ் பண்ண முடியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னமும் இது கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதிகமான டிராவல் இருக்கும். இந்த டிராவலில் எதையாவது இங்கே மறந்து வச்சுட்டாங்க, அங்கே மறந்து வச்சுட்டாங்கன்ற மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். மீண்டும் 3வது வருஷமா பாம்பே பஜார் தீபாவளி டூர் நாடெங்கும் களத்துல இறங்க போறோம். ஷாப்பிங் பண்ண நீங்க ரெடியா? நீங்களும் ஆன்லைன்ல பிசினஸ் செய்றீங்களா? பாம்பே பஜார்ல எங்க கூட சேர்ந்து பயணம் பண்ண போறீங்களா? வாங்க ஒண்ணா சேர்ந்து களத்துல இறங்குவோம். புதன் சம்பந்தப்பட்ட இடத்துல தயவு செய்து எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்டோ ஒரு இதோ பண்ணிடாதீங்க. இது எல்லாமே ஒரு மாதிரியான சரியில்லாத தன்மை இருக்கும். என்ன? இந்த முறையில் உங்களுக்கு 2 8ஆம் இடம் கடுமையான பாபத்துவ அமைப்புங்க. வார்த்தையினாலே கெட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த விஷயத்தை பேசக்கூடாதுன்னு நினைச்சா அப்படியே பேசிட்டு வந்தேன், ஏன் பேசினேன்னு தெரியலங்கன்ற மாதிரியான கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 8ஆம் இடம் ஒரு மாதிரி பாபத்துவ நிலையில் இருக்கும்போது விபத்து மாதிரியான அமைப்புகள் இருக்கும். வயது குறைந்தவர்கள் தயவு செய்து இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கிறது. மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மாதிரியான விளையாட்டு அமைப்புகளில் சற்று கவனமான அமைப்புகள் இருக்கிறது. இந்த இடத்துல இந்த பிரேஸ் பண்ணுங்க, அந்த பிரேஸ் பண்ணுங்க அப்படின்றத விட எல்லா வகையிலும் கவனமாக இருக்கிறது, யாரையும் நம்பாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும். குடும்பத்தில் 3வது நபரை விட வேணாம். ஆனால் இப்பவே கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு மாதிரியான பிணக்குகள், பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய அமைப்பு. ஒருத்தர் இது சரியில்லைங்க, அது சரியில்லைங்க, நீங்க எப்படிங்க, நான் அப்படிங்கன்ற மாதிரியான ஒரு மாதிரி முரண்கள் இருக்கும். இப்போ என்ன? எதிலும் நிதானம் தேவை, எல்லாவற்றிலும் பொறுமை தேவை. ஆனால் இதெல்லாம் சொல்லும் போதே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு கொமைனா போடுவீங்க. அப்படிதான் இருக்கும். இதை மாத்திரலாம், அதை திருப்பிடலாம் யாராவது சொன்னாங்கன்னா எதையும் நம்பாதீங்க. ஒரு 2 வருஷம் சுமாரான அமைப்பு இருக்கும். பிள்ளைகளோ கணவனோ மனைவியோ புரிஞ்சிக்க மாட்டாங்க நீங்க என்ன சொல்றீங்க, என்ன பண்றீங்க அப்படின்றது. 2 வருஷம் கழிச்சு எல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பாக அப்படி படிப்படியாக வர ஆரம்பிக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாள் ஆகஸ்ட் 12ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை அப்படின்றதால இந்த காலகட்டங்களில் சற்று ஏற்கனவே கஷ்டமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இன்னும் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவரோ, பிற்பகுதியில் சங்கடங்களை கொடுக்கக்கூடியவரோ அந்த நாளில் அறிமுகமாவார். அவரால் பிற்பகுதியில் பிரச்சனை இருக்கும். அதனால ஆகஸ்ட் 2025 சிம்மராசிக்காரர்கள் எல்லா வகையிலும் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டிய, கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவே எல்லா தரப்பு சிம்மராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக அமையும்.